Hi friends, welcome back to Priyavan Vlog Watch. Leave முடிஞ்சு back to school vlog போலாம் வாங்க. நேற்றுலேருந்து உடம்பு சுத்தமாக முடியல. ஆஃபீஸ்க்கு சிக் லீவ் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் பெரியவில் எழுப்பியாச்சுன்னா அவளுக்கு 7:15 ஸ்கூல் பஸ் வந்துடும். அவள் எழுந்து குளிச்சுட்டு அழகாக வந்து விளக்கேற்றி ஊதுவத்தியெல்லாம் ஏற்றிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சாப்பிட்டாச்சு. நான் ஆக்சுவலாக எதுவுமே இன்றைக்கி ரெடி பண்ணல. ஃபுல்லாக எங்கள் அப்பா எங்கள் மாமியார் தான். லஞ்சுக்கு ஆஸ் யூஷுவல் ரைஸ் வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்னால ஆசீர்வாதமும் வாங்கிட்டு அவள் ஸ்கூல் கிளம்பியாச்சு. இந்த கிராக்ஸ் ஸ்லிப்பர்ஸுக்கு வாங்கி வச்சிருக்க கலர்ஃபுல் சாம்ஸ் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக எனக்கு முடியல இருந்தாலும் அவள் கம்பல் பண்ணதுனால நான் காரில் உட்காந்து மெதுவாக பஸ் ஸ்டாப்க்கு வந்திருக்கேன். எனக்கு ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி எனக்கு சுத்தமாக முடியல. எனக்கு உடம்பு வேறு முடியல. நான் அப்படியே ஏறி காரில் உட்காந்துருக்கேன். அதனால தான் காரை விட்டு இறங்கக்கூட இல்லை. இங்கே வந்து ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு கூட இவளோட ஃப்ரெண்டு ஒருத்தன் நிற்கிறான். எங்கள் நெய்பரு. ஸோ நான் இறங்கி போனால் பேசுகிற மாதிரி ஆகும். இங்கே பாருங்கள், நான் வந்து அப்படியே எப்படி வந்திருக்கேன் தலையோட. அதனால் வந்து இப்போ ரொம்ப இறங்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். இப்போ பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வீட்லேருந்து அப்படியே டேரெக்டாக பின்னாடி நேராக வந்து நிற்கணும். அவ்வளோதான், கிட்ட தான். ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால பஸ்ஸு கொஞ்சம் லேட்டாக வர சான்சஸ் இருக்குது. இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்க அங்கே. ஸோ இவரும் எங்கள் அப்பாவும் வந்து வெளில இறங்கி நின்றுருக்கா. ஸோ நான் தான் வந்து உள்ளே உட்காந்துருக்கேன். இவ்வளோ நானும் மட்டும் உள்ளே இருக்கும். ஸோ இங்கே தான் அங்கே பஸ்ஸு நிற்க போகுது. ஸோ வந்து இவள் வந்து க்ராஸ் பண்ணி அங்கே போகிறா. அங்கே போய் நின்றுக்க போகிறா. ஏன்னா அங்கே அந்த பஸ்ஸு வந்தாச்சு. ஸோ இத்தனை பேர் இங்கே கூட பார்த்தீங்கன்னா அடித்து பிடிச்செல்லாம் பசங்க ஏற மாட்டாங்க. அப்படியே அழகாக லைனில் ஆர்கனைஸ்டாக தான் பஸ்ஸுக்குள்ளே ஏறுறது கூட ஏறுவாங்க பசங்க. அது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். இங்கே எல்லா பசங்களும் ஏறிட்டாங்களான்னு வெரிஃபை பண்ணி டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பஸ்ஸை எடுப்பாங்க. இங்கே இந்த சிஸ்டம் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா வந்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம ஊரில். பட் இந்த ஒரு விஷயம் எனக்கு இங்கே பிடிக்கும். ஸோ ஸ்கூல் என்னமோ 8 o'clock தான். ஆனால் வந்து 7:20 பஸ் வந்துடும். ஏன்னா வந்து இவங்கள தவிர சில ஹை ஸ்கூல் பசங்களெல்லாமும் பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணுவாங்க. அடுத்தது என் சின்ன பொண்ணை போய் ரெடி பண்ணணும். ஏன்னா அவளுக்கு வந்து 8:45 தான் பஸ் வரும். 8:50 வரும் பஸ்ஸு. ஸோ இவள் கிளம்பிட்டா. இவளை விட எனக்கு தான் டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்தது என் சின்னவளும் எழுந்து ரெடி ஆகிட்டா. அவளும் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு ஊதுவத்தியை ஏற்றி வச்சுட்டு சேவிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சாப்பிட்டுருக்கா. இவளும் எங்ககிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு காரில் கிளம்பியாச்சு. இவளுக்கு மட்டும் அதே லஞ்சு தான். பட் எக்ஸ்ட்ராவாக ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு இருக்கா கிளாஸ் ரூமில் ஏசி சில்னஸ்னால. இது அவளோட யூஷுவல் எலிமெண்ட்ரி ஸ்கூல் பஸ்மேட்ஸ் தான். 2.5 மாதம் கழிச்சு எல்லாம் மீட் பண்ணுறாங்க. ஸோ என் சின்ன பொண்ணோட பஸ் வந்துடுது. எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பியாக கிளம்புறாங்க. நான் ஆஸ் யூஷுவல் கீழே போகல. ஸோ வந்து அப்பாவும் இவரும் தான் வந்து பஸ் ஏற்றி விட வந்து கீழே இறங்கியிருக்கா. குட்டி பசங்களாக இருந்தாலும் அவங்க வந்து லைன் ஃபார்ம் பண்ணி ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மாதிரி அவங்களே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ ஃபஸ்ட் டே ஸ்கூலுங்கிறதுனால எல்லாம் குட்டி பசங்கங்கிறதுனால எலிமெண்ட்ரி ஸ்கூலு அதனால் எல்லோரையும் நிற்க வச்சு பேரண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் கவர் பண்ணி இப்போ ஒரு வழியாக எல்லாம் கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா எல்லா ஹவுஸஸும் செம்ம சைலண்ட் ஆகிடும். கஷ்டமாக தான் இருக்குது. வெக்கேஷன் விட்டுட்டு ஸ்கூல் கிளம்பினா என்னமோ எனக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆன மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் வருது. ஏன்னா அது ஒரு மாதிரி கேஷுவலாக சரி இவங்க எப்படியும் வீட்டில் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டு கேஷுவலாக எழுந்து எங்கள் ஆஃபீஸ் வேலையை பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். இப்போ ஸ்கூலுன்னா அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக சீக்கிரம் எழுந்து பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது எனக்கே வந்து இவங்களை நான் மிஸ் பண்ணுவேன். பெரியவா கிளம்பிட்டா, இப்போ சின்னவங்களும் கிளம்பியாச்சு. இப்போ வீடு பார்த்தீங்கன்னா செம்ம சைலண்ட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் சந்திக்கலாம். Until then, it's bye from Priya.